தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு வந்து நாம் எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு வந்து எப்படி இந்த யூஎஸ்பி போர்டு வயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு வந்து எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டை வந்து நாம் எப்படி இந்த போர்டுக்கு வயரிங் கனெக்ஷன் கொடுத்து எப்படி இந்த யூஎஸ்பி போர்டை வந்து நாம் பாட வைக்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நாங்கள் எப்படி இந்த போர்டுக்கு வயரிங் கனெக்ஷன் கொடுத்து எப்படி நாம் இதை பாட வைக்கலான்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாங்கள் வந்து இந்த 5 வோல்ட்டு ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு வயரிங் கனெக்ஷன் கொடுத்து இதை பாட வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 ohms 3 வேல்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் யூஎஸ்பி போர்டுன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 வோல்ட்டு பவர் கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் 5 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள், இதில் வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாம் இப்போ பவர் வயர் கனெக்ஷன் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். ஃபைவ் வோல்ட்டு பவர் கொடுக்கறதுக்கான வயரிங் கனெக்ஷன் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாங்கள் அடுத்ததாவது இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுக்குறோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோலை வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் நான் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு வந்து இந்த யூஎஸ்பி போர்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2 ஸ்பீக்கருக்கான ஆடியோ அவுட்புட் வரும். அதை வந்து நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து நான் எப்படி கொடுக்குறேன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலிருந்து வர்ற இந்த வயர் கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுத்துக்கொள்ள போகிறேன். நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தெளிவாக தெரியலைன்னா பாருங்கள். யூஎஸ்பி போர்டிலிருந்து வர்ற ஆடியோ அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுக்கான அவுட்புட் வயரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் வால்யூம் கண்ட்ரோலுக்கான வயரிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, 2 வயரையும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட்டுக்கானதை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ரைட்டுக்கானதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டிலிருந்து வர்ற லெஃப்ட்டு ரைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொடுத்தாலும் சரி, ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொடுத்தாலும் சரி, அதை வந்து நாம் எப்படி கொடுத்தாலும் எங்களுக்கு வால்யூம் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டிலேருந்து வர்ற லெஃப்ட்டு ரைட்டு வால்யூம் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்புட் இருக்குது. அதாவது யூஎஸ்பி போர்டிலிருந்து வர்ற ஆடியோ இன்புட்டை வந்து நாம் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். அதை வந்து எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். மாற்றி கொடுக்குறதால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை, நீங்கள் எப்படி கொடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், யூஎஸ்பி போர்டிலிருந்து வர்ற ஆடியோ இன்புட்டை கொண்டாந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட்டாக கொடுத்துருக்குறேன். அடுத்த இன்புட் வயரை வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாம் இங்கேருந்து வர்ற, அதாவது யூஎஸ்பி போர்டிலிருந்து வர்ற லெஃப்ட்டு ரைட்டு இன்புட் வயரை வந்து நீங்கள் இதில் வந்து எப்படியும் கொடுத்துக்கொள்ளலாம், மேலேயும் கொடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால்
இந்த கீழ் லைனையும் கொடுத்துக்கொள்ளலாம். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டில் பாருங்கள், நம்மளுக்கு சென்டரில் ஒரு வயர் வருது. இந்த வயரை பார்த்தீங்கன்னா இது கிரவுண்டுக்கு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வடிவாக தெரியுதோ தெரியல, இந்த நடு சென்டரில் வர்றது நம்மளுக்கு கிரவுண்டுக்கு வரும். இப்போ இந்த கிரவுண்டுக்கு வர்ற பின்னை வந்து நான் எங்கே ஒட்டி கொள்ள போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், வால்யூம் கண்ட்ரோலில் வந்து 2 பின்னையும் வந்து நான் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பின்னையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து இந்த யூஎஸ்பி போர்டில் இருந்து வர்ற நடு சென்டர் வயரை வந்து இந்த கிரவுண்டில் வந்து நான் ஒட்டிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ போடலாம். பாருங்கள், யூஎஸ்பி போர்டில் இருந்து வர்ற நடு சென்டர் வயரை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலில் 2 பின்னையும் வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இப்போ வந்து ஒட்டிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு ஆம்பிளிஃபையர் போர்டில் பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் வந்து நாம் ஒரு கிரவுண்ட் வயர் ஒட்டிக்கொள்ளணும். அந்த கிரவுண்ட் வயரை கொண்டாந்து நாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் இந்த இடத்துல வந்து இந்த கிரவுண்டில் இந்த ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கிற இந்த இடத்துலையே வந்து நாம் கிரவுண்டுக்கான வயரை கொடுத்து கொள்ளலாம். கிரவுண்டில் ஒட்டியிருக்கிற வயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இந்த ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கிற இந்த கிரவுண்டில் வந்து இந்த வயரையும் சேர்த்து ஒட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கான இன்புட் வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி போர்டில் இருந்து வயரிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த வயரிங் கனெக்ஷன் வந்து நான் எப்படி கொடுத்துருக்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள். இந்த சைடில் இருந்து வர்ற வயர் வந்து லெஃப்ட்டுக்கானது. இந்த யூஎஸ்பி போர்ட்லேயே இங்கே போட்டிருக்காங்க, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, சென்டரில் இருக்கிறது கிரவுண்டு. பாருங்கள், இந்த சைடில் இருக்கிறது லெஃப்ட் வயர், இது ரைட்டு, சென்டரில் இருக்கிற கிரவுண்டு. இப்போ இந்த லெஃப்ட்டில் இருக்கிற வயரை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒட்டியிருக்கிறேன். இந்த இடத்துல ஒட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டிலேருந்து வர்ற ரைட்டு ஆடியோ இன்புட் வயரை வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்து வர்ற கிரவுண்டு வயரை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலில் பாருங்கள், இந்த 2 பின்னையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல கொண்டாந்து கிரவுண்டு வயரை ஒட்டியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டோம். இதிலேருந்து வர அவுட்புட் வயரை பாருங்கள் எப்படி எடுத்துருக்கோன்னு. இந்த யூஎஸ்பி போர்டிலேருந்து வர்ற ஆடியோ சவுண்டை வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சென்டரில் வந்து ஒரு வயரையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வயரையும் ஒட்டி எடுத்துருக்குறோம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று லெஃப்ட்டுக்கான ஆடியோ அவுட்புட் வயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட்டுக்கான ஆடியோ அவுட்புட் வயர். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து நான் எங்கே ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயரை வந்து லெஃப்ட்லேயும் தெரியுதா, ஒரு வயரை லெஃப்ட்லேயும் ஒரு வயரை கொண்டு வந்து ரைட்லேயும் ஒட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டியிருக்க கிரவுண்டு வயரை கொண்டு வந்து இந்த இடத்துல ஒட்டியிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்பீக்கரை கொடுத்துட்டு எப்படி இந்த போர்டு வந்து நம்மளுக்கு வேலை செய்யுதுன்றதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. இந்த லைனை செக் பண்ணி பார்ப்போம், சவுண்ட் எப்படி வருதுன்ற பார்த்துட்டு. அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் நாம் வந்து அங்கே வந்து வால்யூம் கண்ட்ரோலில் லெஃப்ட் ரைட்டு கொடுத்து எடுத்துருக்குறோம். ரைட் இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பவர் சப்ளைலேருந்து இப்போ ஜிஎஸ்பி போர்டுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 5 வோல்ட்டு போர்ட்டுக்கும் கொடுக்க போகிறேன். இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஜன்னு இருக்கிறபடியாக கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு விளங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். இப்போ வந்து நாம் பவர் சப்ளை கொடுத்து ஒன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி சவுண்டு வருதுன்றதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு வயரையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் 5 வோல்ட்டு போர்டு வயரையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் வந்து ஒன்றா
ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தான் வந்து 5 வோல்ட் கரண்ட் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெண்டுமே ப்ளஸ் ஒயர் கொடுத்தாச்சு. நான் வந்து பவர் சப்ளைலேருந்து தான் கொடுக்குறேன் 5 வோல்ட் கரண்ட்டு. பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பவர் சப்ளைலேருந்து தான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் வந்து 5 வோல்ட் கரண்ட் கொடுத்துக்கொள்ளலாம். இந்த போர்டுக்கும் இந்த யூஎஸ்பி போர்டுக்கும் பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டை விட நீங்கள் கூட கொடுத்தீங்கன்னு சொன்னால் போர்டு வந்து போயிடும். அதாவது ஆம்பிளிஃபையர் போர்டும் போயிடும், அதே மாதிரி யூஎஸ்பி போர்டும் ஷார்ட் ஆகிடும். அதனால் சரியாக 5 வோல்ட் கரண்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ளணும் என்னென்னு சொன்னால், பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நான் எஃப்எம் ரேடியோவிலிருந்து உங்களுக்கு வந்து பாட்டை வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். தொடர்ச்சியாக வந்து சினிமா பாட்டை வந்து நான் வந்து பாட விட முடியாது. பாட விட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து காப்பிரைட் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டை வந்து குறைச்சி கூட்டி தான் உங்களுக்கு காட்டுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாட்டை வந்து, அதாவது சினிமா பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் எஃப்எம் ரேடியோவில் வர்ற நேரம் வந்து ஓட விட்டு தான் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு சில வேலை நினைக்கக்கூடாது. நான் வந்து உங்களை வந்து ஏதோ ஏமாத்துறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. யூடியூப்லேருந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் சினிமா பாட்டை போட்டோம்னு சொன்னால் காப்பிரைட் வரும். அதனால் வந்து நான் சவுண்டை வந்து உங்களுக்கு ஆடியோ பாடலை வந்து கூட்டி குறைச்சி காட்டுவேன். இப்படின்னு சொன்னால் போட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுற நேரம் சோங்கை வந்து ஸ்பீடில் ஓட விட்டு தான் காட்டுவேன். இப்போ வந்து நான் அதை எப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கொடுத்துட்டு டிஜிட்டல் பவர் சப்ளைலேருந்து 5 வோல்ட் கரண்ட் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ ரேடியோவில் நிற்கிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுக்கு கரண்ட் கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சோங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பாட்டை வந்து குறைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பாட்டை கூட்டி உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து வால்யூம் கண்ட்ரோல் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு கூட்டி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் வந்து மெமரி போட்டும், அதாவது ரீடர் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீடர் கனெக்ஷன் கொடுக்கல, எப்போ ரேடியோவில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வால்யூமை கூட்டி விடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சட்டப்படி வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு சைட்டுக்கு தான் கொடுத்துருக்குறேன். இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குது. இப்போ வந்து நாம் இந்த சைட்டுக்கு வந்து கொடுத்துட்டு பார்ப்போம். இந்த சைட்டில் வந்து நம்மளுக்கு ஆடியோ சவுண்ட் எப்படி வருதுன்ற செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த சைட்டுக்கு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டுக்குன்னு சொல்லி சவுண்ட் எடுக்கிறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த சைட்டுக்கு கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயரை கொடுக்குறோம். கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வால்யூமை வச்சுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு 5 வோல்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி நம்மளுக்கு சவுண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி காட்ட போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போடாமலுக்கு இந்த யூஎஸ்பி போர்டிலேருந்து நேரடியாக வந்து ஆடியோ அவுட்புட்டை வந்து எப்படி எடுக்கிறேன்ற காட்ட போகிறேன். பாருங்கள், ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறதால உங்களுக்கு வந்து அவ்வளவு தெளிவான விளக்கமாக இருக்காது. இப்போ வந்து நான் வந்து இந்த யூஎஸ்பி போர்டிலேருந்து நேரடியாக வந்து 5 வோல்ட்டு ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு எப்படி கொடுக்குறேன்ற காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தனியாக வந்து போட்டை மட்டும் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து வால்யூம் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் நேரடியாக கொடுத்துக்கொள்ள போகிறோம். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் போட்டு கேட்குற கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு வர்றது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நாங்கள் வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இந்த போர்ட்டை பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக வந்து யூஎஸ்பி போர்டிலேருந்து வர்ற வயரை வந்து லெஃப்ட்டுக்கு வர்றதை லெஃப்ட்டுக்கும், லெஃப்ட்டில் வர்ற லெஃப்ட்டுக்கும், ரைட்டில் வர்ற ரைட்டுக்கும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டருக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து
வால்யூம் கண்ட்ரோல் இல்லாமலுக்கு இந்த போர்டிலேருந்து வர்ற சவுண்டு எப்படி வருதுன்ற செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டிலேருந்து வர்ற மைனஸ் வயரையும் ப்ளூடூத் யூஎஸ்பி போர்டிலேருந்து வர்ற மைனஸ் வயரையும் ரெண்டையும் ஒன்றா கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வர்றது ப்ளஸ் வயர், ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஒட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மைனஸ் வயர் கொடுத்தாச்சு, இது ப்ளஸ் வயர். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வேலை செய்யுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து வால்யூம் கண்ட்ரோல் இல்லாமலுக்கு நேரடியாக ப்ளூடூத் யூஎஸ்பி போர்டிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டு கொடுத்து நீங்கள் பாட வைக்கிறது ஈஸி. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி தான் இந்த 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வயரிங் கனெக்ஷன் கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்டிலேருந்து நீங்கள் சோங்கை ப்ளே பண்ணி கேட்கணும்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்படி உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் விட உங்களுக்கு தெளிவாக புரியும்படி வீடியோ செய்யலாம். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.